டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் வித் உதயா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 3.8ல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x cube ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. இதை எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கொஷின் எடுத்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து அசனிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். 4 3 2 1 கான்ஸ்டன்ட், அதாவது ஹையர் பவர்லேருந்து குறைஞ்சி வந்தால் அது டிசனிங் ஆர்டர், ஸ்மால் டு பிக் வந்தால் அசனிங் ஆர்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்? டிசனிங் ஆர்டர். 4 3 2 1 எக்ஸனுடைய பவர் பார்க்க போகிறோம். 4 3 2 1 கான்ஸ்டன்ட். அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. அதை அப்படியே எடுத்து இங்கே எடுத்துங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x cube ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9 போட்டுட்டு ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோடு போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லெட்ரு என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? அதில் 4ல் பாதி எவ்வளோ? 2. அப்போது மேலே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க, இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். போட்டால் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பவர் 4 எழுதி அதை பாதியை பிரித்தோம். எப்படி பிரித்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஒன்று மேலே போடுங்க, ஒன்று இங்கே ரெண்டு சேமாக தான் போடணும். போட்டால் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4. கீழே சைனை மாற்றினா கேன்சல் ஆகிடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டில் 2 டிஜிட் வந்து கீழே இறக்கணும். 1 2. ஓகேங்களா? 2 டிஜிட் இறக்கணும். இப்போது 2 டிஜிட் இறக்க சொல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் 12x cube ப்ளஸ் 42x ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரை ஆட் பண்ணால் 2x ஸ்கொயர் கிடைக்கும். அதை இங்கே போடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதுங்க. மைனஸ் 12x cube ஹோல் டிவைடட் பை இது ரெண்டு ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம் பார்த்தியா? இந்த வேல்யூவை இங்கே எடுத்து கீழே எழுதுங்க. 2 1s are 2, 2 6 are 12. இது கம்மியாக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர். இது எக்ஸ் பவர் 3 இருக்குது. அதிகமாகிறத பவர் மட்டும் அடிங்க, கம்மியாகிறத ஃபுல்லாக அடிங்க. அப்போ 3ல் 2 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 6x பவர் 1. அதை இந்த இடத்துலையும் எழுதணும், இந்த இடத்துலையும் எழுதணும். ரெண்டு பக்கம் சேமாக எழுதணும். ஓகேங்களா? இப்போது இந்த மைனஸ் 6xால் இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். இந்த திருப்பியும் இதை மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் போடணும். ஓகேங்களா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ஃபஸ்ட்டு சைன் தான் முக்கியம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 இன்ட்டு 2 12 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 3. நான் இது 2, இது 1 3. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு 6 36 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கோடு போடுங்க. அப்புறம் கீழே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடும். 42x ஸ்கொயரில் மைனஸ் 36x ஸ்கொயர் போச்சுன்னா ப்ளஸ் 6x ஸ்கொயர் கிடைக்கும். ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல. அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டில் 2 டிஜிட் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் எப்போவுமே 2 டிஜிட் இருக்கணும். மைனஸ் 36x ப்ளஸ் 9. இப்போது இந்த 2x ஸ்கொயரை அப்படியே எழுதிட்டு இப்போது இந்த 6xும் இந்த 6xையும் மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 12x அப்படின்னு ஆட் பண்ணி எழுதணும். இதை ஆட் பண்ணி இங்கே எழுதணும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 6x ஸ்கொயர் எழுதிக்கணும் ரஃபில். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 2x ஸ்கொயர் அதே தான், அது நோ சேஞ்ச். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 1s are 2 3s are. அப்போது 3 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போது +3 இந்த பக்கம் மேலே 1, இந்த இடத்துல
கீழே ஒன்று போட்டுங்க. இப்போ 3ஆல் ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 3 × 2 6 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 12 36 எக்ஸ் எக்ஸ் இருக்கா, எக்ஸ். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3 × 3 9 கோடை போட்டுட்டு கீழே ஃபுல்லாக சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும், ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடணும். ஸோ மேலே இருக்கிறது அப்படியே இங்கே மாறி இருக்குது, ரெண்டு ஒரே வேல்யூஸாக இருக்குது. அப்போ ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு ஆன்சரு 0. 0 வந்தால் இதுதான் ஃபார்ஃபர் ஸ்கொயர் ரூட், இந்த கொஷினுடைய ஃபார்ஃபர் ஸ்கொயர் ரூட். அப்போது கடைசி ஆன்சர் அப்படியே எழுதக்கூடாது. கடைசி ஆன்சரை ஸ்கொயர் ரூட்டில் எழுதி x⁴ அந்த கொஷின் எடுத்து இங்கே எழுதணும். எழுதிடுங்க. ப்ளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு, இங்கே மாடுலஸ் போடுறாங்க. ஏன் மாடுலஸ் போடுறாங்கன்னா ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்றதுக்காக இந்த இடத்துல இந்த ஆன்சரு, அதை போடுறதுக்காக ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்றதுக்காக இதை போடுறாங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3, இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட தேவையில்ல. அப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆன்சர் தான் இது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.